Hello, hi, welcome to Happy Max channel. Okay, நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? Areas related to circles. Okay, so next sum பார்க்கறதுக்கு முன்னாடி we want to learn some types of triangles in circles. ஓகேவா? So circles இருக்கு. ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட் இது, ஸோ ஒன் ஆஃப் த ஆங்கிள் 60 இருந்துச்சுன்னா, ஸோ சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோ? 180 டிகிரி. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே 60னா அப்போ இங்கே ஒரு 60 இங்கே ஒரு 60 போட்டுக்கலாமா? அப்போ 360 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். அப்போது 3 ஆங்கிளுமே வந்து சேமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. என்னது? √3/4 சைடு த ஹோல் ஸ்கொயர். சைடு ஸ்கொயர். அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லலாம்? √3/4 சைடு எப்பவுமே நம்ம வந்து ஏன்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஏ ஸ்கொயராக இருக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கிளாக இருக்கிறதுனால இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து சைடுங்கும்போது ட்ரையாங்கிளோட சைடு வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சர்க்கிளை பொறுத்தளவு இது வந்து ரேடியஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்லலாம்? √3/4 r². எது எழுதினாலும் சேம் தான், இது அல்லது இது. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த ஆங்கிள் 60 டிகிரியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் உண்டு. ஸோ அதோட ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து √3/4 சைடு ஸ்கொயர். √3/4 சைடு ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா, ஸோ இதுவும் வந்து ஒரு செக்டர் தான். ஸோ இந்த மாதிரி கட் ஆகுது, செக்டர் கட் ஆகுது. ஸோ இது கட் ஆகும்போது இட்ஸ் மேக்கிங் ஹவு மச் டிகிரி? 90 டிகிரி. பிகாஸ் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா, ஸோ நார்மல், அதாவது ரைட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா, ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் வந்து மேக் பண்ணுச்சுன்னா, ஸோ அதுக்கு ஏரியா ஃபைன் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ½ ஓகேவா? ½ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தோம்னா இதில் வந்து டிகிரி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது வந்து இது என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் மாதிரி நல்லா வந்து ப்ராடாக இருக்கிறதுனால, ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு 120 டிகிரின்னு வச்சுக்கிறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுவோம். இதை ஓன்னு வச்சுக்கலாம், இதை ஏ, இதை பின்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி ட்ரிக்னாமெட்ரினா இதில் வந்து 9th உள்ள ஒரு தியரம் எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா, இப்போ சென்டர்லேருந்து இது என்னது? ஏபிங்கிறது நம்மளுக்கு கார்டு. ஏபிங்கிறது வந்து நம்மளுக்கு கார்டு. அப்போ ஓலேருந்து என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இந்த ஓஎம், இதை நான் எம்னு வச்சுக்கிறேன். அப்போ ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக என்ன லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம்? ஓஎம்ங்கிற லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். இப்போ 9th படித்த ஒரு தியரம் ஞாபகம் இருக்கணும். அதாவது வந்து சென்டர்லேருந்து நம்ம கார்டுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம்னா அது என்ன பண்ணும்? கார்டை வந்து பைசெக்ட் பண்ணும். பைசெக்ட்னா இப்போ ஏஎம் ஈக்குவல் டு பிஎம், ரெண்டையும் ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணுறது. சரியா? ஸோ இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான். அப்போ ஏஎம்மும் பிஎம்மும் சேம் தான். இந்த ரூல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிளில் வந்து ஒரு சம் இருக்குது. அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஏரியா ஃபார்முலா வந்து என்ன வரும்னா 1/2 இன்ட்டு, ஸோ இதில் வந்து பேஸ் வந்து இதில் என்ன வரும்? இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து ஏபி. அப்போது ஹைட்டுங்கும் போது இங்கே என்ன வரும்னா ஓஎம். ஸோ இதை ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அது நம்ம சம் போடும்போது பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்க தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து ஏரியா √3/4 சைடு த ஹோல் ஸ்கொயர். அடுத்து ரைட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா, ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுச்சுன்னா ஏரியா வந்து ½ அடுத்து வந்து 120 டிகிரி அந்த மாதிரி அப்டியூஸ் ஆங்கிள் மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னது? ½ இந்த பேஸு, இந்த ஹைட்டு வந்து நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 11.1ல் 4th சம் பார்க்கலாம். எ கார்டு ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். ஓகேவா? கார்டுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டன்சியா ரைட் ஆங்கிள் அட் தி சென்டர். இப்போ தானே நம்ம பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸை மேக் பண்ணுறது. ஸோ இது என்னது? கார்டு. ஸோ ஒரு கார்டு வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். அந்த கார்டு வந்து என்ன செய்யுதுன்னா 10 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு ரைட் ஆங்கிளை வந்து சென்டரில் வந்து மேக் பண்ணுது. இதுதான் அதோட மீனிங்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ரைட் ஆங்கிள்ங்கிறதுனால ஸோ ரைட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வரையணும்னா ஃபஸ்ட்டு என்னது வரையணும்? செக்டர் வரைஞ்சிக்கிடுவோம். செக்டர்னால் என்னது? 2 ரேடியஸ் என்க்ளோஸ்டு பை 2 ரேடியஸ் with the
கரஸ்பாண்டிங்காக இருக்குது, அதுதான் வந்து செக்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம இது பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இது ரைட் ஆங்கிள். ஸோ அது என்னது? கார்டில். ஸோ கார்டுனா இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது? செக்மெண்ட். எல்லாத்துக்கும் புரிஞ்சா? இதுதான் செக்மெண்ட். செக்மெண்ட்னா எண்டு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ எண்டில் இப்படி கார்டில் வந்து வர்றதா. மேக்ஸிமம் இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, கார்டுன்னு வந்துச்சுன்னா அது செக்மெண்ட்டு, ஆர்க்குன்னு வந்துச்சுன்னா அது செக்டர். அவ்வளோதான். கார்டுனா செக்மெண்ட்டு, ஆர்க்குனா செக்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். செக்மெண்ட்டுங்கும்போது எண்டில் கட் ஆகும். ஸோ எண்டில் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் மேக்கிங் ஹவு மச் டிகிரி? 90 டிகிரி. சென்டரை ஓன் மார்க் பண்ணிக்கோங்க. ஏபிங்கிறது நம்மளுக்கு என்னது? கார்டு. ஏபிங்கிறது கார்டு. இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 10 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் வந்து ரேடியஸ் தான். ஸோ 10 சென்டிமீட்டர். கிவன் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிச்சு. அப்போது இந்த கார்டு வந்து என்னது? 10 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு ரைட் ஆங்கிள் வந்து இங்கே வந்து மேக் பண்ணுது. சரியா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் மைனர் செக்மெண்ட் அண்ட் மேஜர் செக்டர். ஸோ மைனர் செக்மெண்ட்னா நம்மளுக்கு இந்த போர்ஷன் இருக்குல்ல, இப்படி லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இதுதான் மைனர் செக்மெண்ட். அப்போ மேஜர் செக்மெண்ட்னா என்னது? இதை தவிர மீதி எல்லாம் இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்னது? மேஜர் செக்மெண்ட். இப்போ நம்மளுக்கு மைனர் செக்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கவனிங்க. ஸோ இது வந்து ஒரு சர்க்கிளில் இந்த பிளாக் கலர் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல ஃபுல்லாக, இதுதான் நம்மளுக்கு என்னது? செக்டர். 2 ரேடியஸ் என்க்ளோஸ்டு பை 2 ரேடியஸ் வித் கரஸ்பாண்டிங் ஆர்க். ஸோ இந்த செக்டரை முதல்ல கட் பண்ணணும். இப்போ நம்ம மைனர் செக்மெண்ட்டு தேவைன்னா இதில் எது மைனர் செக்மெண்ட்டு? இந்த ரெட் கலரில் ஷேட் பண்ணியிருக்கா, இதுதான் மைனர் செக்மெண்ட்டு. இப்போ மைனர் செக்மெண்ட் நான் ஃபைண்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவை? இந்த செக்டரை வந்து நான் வந்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு எது மட்டும் தேவை? இந்த செக்மெண்ட்டை மட்டும்தான் தேவை. ஸோ எனக்கு எது வேண்டாம்? இப்போது எனக்கு இந்த பார்ட்டு வேண்டாம். எது வேண்டாம்? இந்த ட்ரையாங்கிள் வேண்டாம். புரிஞ்சிச்சா? இதே தான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக்மெண்ட்டு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? செக்டர் கரஸ்பாண்டிங் செக்டர்லேருந்து எதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும்? இந்த ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம ஃபார்முலாஸ் எழுதலாமா? ஃபார்முலா என்ன? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? மைனர் செக்மெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். ஸோ ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இந்த செக்டர் எடுத்துக்கிட்டோம். அப்போ செக்டரோட ஏரியா எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணணும். சரியா? ஸோ ஏரியா ஆஃப் கரஸ்பாண்டிங் செக்டர். ஏரியா ஆஃப் கரஸ்பாண்டிங் செக்டர்லேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணணும்? எதை நம்ம கட் பண்ணோம்? ட்ரையாங்கிள் வேண்டான்னு கட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? செக்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள். எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சா? ஓகேவா? ஸோ இது பண்ண இப்போ ஏரியா ஆஃப் கரஸ்பாண்டிங் செக்டருக்கு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? ஸோ ஹோல் டிகிரி வந்து 360 டிகிரி. ஓகேவா? அது 360 டிகிரியில் எவ்வளோ ஆங்கிள் இன்ட்டு ஏரியாங்கிறதுனால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? πr². ஏன்னா ஸ்கொயர் வரும்போது என்னது? பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேனு நிற்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ πr² மைனஸ். ஸோ ஏரியா ஆஃப் கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள். இப்போ ட்ரையாங்கிள் இட்ஸ் மேக்கிங் 90 டிகிரி. 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இப்போ வேல்யூவை அப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை அதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை அப்ளை பண்ணால் தீட்டாக்கு பதில் எவ்வளோ? 90 டிகிரி. அடுத்து 360 டிகிரி இன்ட்டு பையோட வேல்யூ வந்து என்ன அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? சம்மில் 3.14 இன்ட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் r? 10 இன்ட்டு 10. ஓகேவா? சப்ட்ராக்ட் தென் 1/2 இன்ட்டு இதில் பேஸ் எது எடுக்கலாம்? இதை பேஸ் எடுத்தால் இது ஹைட்டு, இதை ஹைட்டுன்னு எடுத்தால் இது பேஸ். எப்படினாலும் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு இங்கே என்ன தான்?
10 சென்டிமீட்டர். ரெண்டுமே வந்து நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர் தான். ஸோ பர்த்தும் 10 தான், ஹைட்டும் 10 தான். இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸும் 10 தான், ஹைட்டும் 10 தான். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 0க்கு 0 கேன்சல். 1 9 is 9, 4 9s are 36. தென் நெக்ஸ்ட்டு 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 2 2s are 4. ஸோ 3ல 1 2 தான் இருக்குது, பேலன்ஸ் 1 இருக்குது. இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது, மறந்துடாதீங்க வச்சுட்டு. ஸோ இந்த 1க்கு முன்னாடி போட்டால் 11 ஆச்சு. ஸோ 5 2s are 10, பேலன்ஸ் 1. ஸோ இங்கே போட்டால் 7 2s are 14. தென் 1 2 is 2, 5 2s are 10. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. 1 2 is 2, 5 2s are 10. ஸோ என்னென்னதெல்லாம் ரிமைனிங் இருக்குதுன்னு பாருங்கள். 1.57 இருக்குது, இன்ட்டு 5 இருக்குது, இன்ட்டு 10 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? -5 × 10 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 1.57, அடுத்து வந்து என்னது 5 இருக்குது. ஸோ 5ஆல் இது பண்ணால் 7 5s are 35, பேலன்ஸ் 3, 5 5s are 25 + 3 28, பேலன்ஸ் 2, 1 5 is 5, 5 + 2 7. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. அப்போ எப்போவுமே லாஸ்ட்லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ 1 2. ஸோ இங்கே தான் வந்து பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ 7.85 ரிமைனிங் என்ன இருக்குது? 10 இருக்குது. -5 10s are 50. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டெசிமல் இருக்குது. இந்த 10 100 1000 இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணுறது வந்து ஈஸி. சில பேர் குழப்பி வைக்கிறவங்க இந்த பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுமா ரைட் சைடு மூவ் ஆகுமான்னு. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு தமிழில் வந்து என்ன பேருனா பெருக்கல்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உன்னோட ரைட் ஹேண்டால் நீ எது கொடுத்தாலும் பெருகும். சரியா? சப்போஸ் இப்போ நம்ம யாருக்காவது மணி கொடுக்குறோம்னா நிறைய பெருகும். ஸோ ரைட் ஹேண்டால் கொடு அப்படின்னு வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் எங்கே மூவ் ஆகும்? ரைட் சைடில் வந்து மூவ் ஆகும். ஸோ இதே வந்து டிவிஷனாக கொடுத்துருந்தா ஆப்போசிட் என்னது லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் மூவ் ஆகும். ஸோ இது இங்கே வரும். ஸோ 78.5 மாறும். மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 50. ஸோ இதில் இருந்து சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 28.5. ஸோ கிவன் யூனிட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். ஸோ ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுனால ஸ்கொயர். அது புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொஷினில் வந்து மேஜர் செக்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேஜர் செக்டர் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ மேஜர் செக்டர்னால் என்னது? ஸோ இது வந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம செக்டர்னு சொல்லுவோம். இது என்னது? ஸ்மால் இதாக இருக்கிறதுனால இது வந்து மைனர் செக்டர். அப்போ மேஜர் செக்டர்னால் என்னென்னா இது எல்லாம் போக இந்த போர்ஷன் ஃபுல்லாக, இது ஃபுல்லாக நம்மளுக்கு என்னது? மேஜர் செக்டர். அப்போ மேஜர் செக்டர் ஃபைண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு தீட்டா வந்து தெரியணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து மைனர் செக்டருக்கு மட்டும்தான் தீட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ மேஜர் செக்டருக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி? சர்க்கிளுக்கு கம்ப்ளீட் ஆங்கிளுக்கு 360 டிகிரி. அப்போ 360லேருந்து 90யை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் உள்ளதானே இதோட ஆங்கிள். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம தீட்டா ஃபைண்ட் பண்ணணும். இப்போ தீட்டா ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 360 டிகிரியிலேருந்து எவ்வளோ டிகிரி நம்ம சப்ராக்ட் பண்ணணும்? 90 டிகிரி சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 270 டிகிரி. அப்போ தீட்டா நம்மளுக்கு எவ்வளவு? 270 டிகிரி. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க? ஏரியா ஆஃப் மேஜர் செக்டர். ஏரியா ஆஃப் மேஜர் செக்டர். ஸோ செக்டர்னாலே ஃபார்முலா என்ன? 360 டிகிரி மேலே வந்து தீட்டா இன்ட்டு πr². ஸோ தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 270 டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 3.14 இன்ட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்? 10 தான். ஸோ 10 இன்ட்டு 10. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 0க்கு 0 கேன்சல் ஆச்சு. ஸோ இதை 9 3s are 27, 1 3 is 3, 2 3s are 6. அகெயின் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, 4 3s are 12. ஸோ இதை செகண்ட் டேபிளில் அடிச்சா 2 2s are 4, 1 2 is 2, பேலன்ஸ் 1, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 5 2s are 10, பேலன்ஸ் 1, 7 2s are 14. தென் 1 2 is 2, 5 2s are 10. ஓகேவா? ஸோ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குன்னு எழுதலாமா? இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே ஒரு 3 இருக்குது இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 1.57 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது இன்ட்டு 10 இருக்குது. ஓகேவா? ஸோ 3 5 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்னது? 15. ஸோ 1.57ஓட 15 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 7 5s are 35, பேலன்ஸ் 3, 5 5s are 25 + 3 28, பேலன்ஸ் 2, 1 5 is 5, 5 + 2 7. தென் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் தான் வரும்.
ஸோ போட்டுட்டு தென் ஆட் பண்ணுங்கள் 5 8 + 7 15 பேலன்ஸ் 1 13 பேலன்ஸ் 1 2. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது 2 டிஜிட் இருக்குது. அப்போ லாஸ்ட் வந்து கவுண்ட் பண்ணணும் 1 2. ஸோ இங்கே வருது பாயிண்ட்டு. ஸோ நம்மளுக்கு என்னது 23.55 இன்ட்டு ரிமைனிங் இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன செய்யும், ஒரே ஒரு 0 இருக்குது. அப்போது ஒரு டிஜிட் வந்து மூவ் ஆகும். எந்த சைடுனா ரைட் சைடு வந்து மூவ் ஆகும். அப்போது இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும். ஸோ 235.5 cm². அவ்வளோதான்.